மேங்கோ மாம்பழம் பழம் சீவிட்டு தொக்கு சேர்ப்பேன். இதில் அப்படி சீவிக்கணும். தோலெல்லாம் சீவிட்டு உரசிக்கணும். ஓகே, இந்த மாதிரி தோலெல்லாம் சீவிட்டு எப்படி உரசிக்கணும்? உரசுங்க கொஞ்சம் செடானா சைஸோட இந்த மாதிரி உரசிக்கணும். மாங்காய் வந்து பிஞ்சி மாங்காய் மஞ்சளாக தான் இருக்கு. ஆனால் பிஞ்சி மாங்காய் கிளிமுக்கு மாங்காய் தான் கிடச்சிச்சு. வேறு மாங்காய் கிடைக்கல. குண்டு மாங்காய் கிடச்சா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மீன் மாதிரி சீவி எடுத்துக்கிங்க பாருங்கள். உரசிக்கிட்டு நல்ல எண்ணெய்களை ஊற்றிக்கொள்கள். எண்ணெய் ஒரு அளவு ஊற்றிக்கிங்க. எவ்வளோ எண்ணெய் வேணும்னு கடுகு தாளிப்பு போட்டுக்கோ. கடுகு தாளிப்பு வெடித்த கையோட வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா உரசி வச்சுருக்கேன். எண்ணெயில் வதக்கவும். பழம் போட்டுக்குவோம். ஒரு 5 தக்காளி பழம் போட்டுக்கோங்க. சரி தக்காளி தான். நார்மல் தக்காளியாக போட்டிங்கன்னா ஒரு தக்காளி பழம் போட்டுக்கோங்க. அது போடணுன்னா உங்கள் விருப்பம். அதுவுமே நம்ம விருப்பம் தான். எண்ணெயில் வதக்கிட்டு நல்ல எண்ணெயிலேயே வதக்கணும். அதுக்கு பிறகு நான் தயாரித்து வச்ச சம்பால் போட்டுக்கிறேன். ஒரு வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டிருப்பேன். எவ்வளோ உரப்பு வேண்டியதுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்க வேண்டியதுதான். அரை உப்பு போட்டிருப்பேன். அதுக்கு பிறகு உரசி வச்ச மாங்காய் போட்டுக்கணும். தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. இதிலே அது வதங்கி வரணும். அந்த தண்ணி பிரிஞ்சு எண்ணெய், இந்த மாங்காவில் தண்ணிலாம் எடுத்துகிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். உப்புத்தூள் ஒரு சின்ன தேக்கரண்டி, கரண்டி போட்டால் போதும். ரொம்ப போடாமல் அரை தேக்கரண்டி. இந்த எண்ணெயிலே இது வதங்கணும். அப்புறம் தேவையான அளவு உப்பை போட்டுக்குவோம். புளி போட்டுக்குவோம். ஒரு சின்ன தேக்கரண்டி புளி. இந்த புளியை அசாம் ஜாவா போடுறேன். அதுக்கு பிறகு சீனி, ப்ரௌன் சுகர் 1.5 ஸ்பூன் போடுறேன். எடுத்துகிட்டு போ சமைச்சதை. இதை முதல் ஐஸ் போட்டில் வை. இது 2 வேறு பவிச்சிட்டேன். தண்ணி போடக்கூடாது. அப்போ தான் ரொம்ப நாளைக்கு அது தாங்கும். நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். உப்பு புளிப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து கருப்பில் போட்டுக்குவோம். எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். கருப்பிலையை போட்டுக்குவோம். அப்படியே வதங்குவோம். முதல்ல போட்டதுன்னா போட்டுக்கலாம். இப்போ போட்டால் கொஞ்சம் மேலே கடைசியாக போட்டோமா வாசனை கூடையாக இருக்கும். இதுதான் வந்து மாங்காய் தொக்கு. இந்த மாங்காய் வந்து நீட்டாக இருக்கும். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்படியே நீங்கள் அள்ளி வச்சு சோறில் சாப்பிட்லாம், ரொட்டியில் சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும் தொக்கு. ஆனால் மறக்காமல் ஐஸ் போல் வச்சுக்கோங்க. வெளியே வச்சிங்கன்னா தாங்கமானே எனக்கு தெரியாது. ஆனால் 1 நாள் 2 நாள் தாங்குவோம். திடீர்னு ஈரக்கரண்டியை போட்டிங்கன்னா நாசமாக போயிடும். அதுக்கு ஐஸ் போல் வச்சுருங்க. ஐஸ் போல் வச்சா மட்டும் ஈரக்கரண்டி போடலாமான்னு கேட்காதீங்க. எங்கே வச்சாலும் ஈரமான கரண்டி போடக்கூடாது. ஏன்னா இதில் வந்து நம்ம சுக்கா எதுவுமே ஊற்றாதனால அதை நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக தான் பார்த்துக்கணும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சுக்கா மாதிரி சாப்பிட்டுக்க வேண்டியது தான் தொக்கை. இதுதான் மேங்கோ தொக்கு. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா? ஓகே. ரொம்ப எண்ணெய் சொதன்னு இருக்க வேணும். ஒரு அளவு எண்ணெய் இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் போதும். இது தாங்கும். போதும். அடுப்பு அடைச்சி வச்சுருவோம். ஓகே. ஆற விட்டு ஒரு போகத்தில் போட்டுக்குவோம். சரியா மேங்கோவோட நல்ல எண்ணெயில் செய்ய தொக்கு, மாங்காய் தொக்கு. ஓகே, மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அப்படியே ஆற விட்டு ஒரு போத்தை போட்டு வச்சிங்கன்னா தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடலாம்.
ஊறுக்கானா ஊற வச்சு அச்சார் போட்டால் ஊறுக்காய், ஊறாமல் வச்சு அப்படியே உடனே செஞ்சால் அதுக்கு பேர் தொக்கு. தண்ணி ஊற்றி செஞ்சிக்கணும், அதுக்கு பேர் மாங்காய் பச்சடி. பல விதமான பேர் பாருங்கள், ஒரே பேரில். இதெல்லாம் நம்ம வச்ச பேர் தான். மாங்காய் தொக்கு ரெடியாச்சு. காலையில் சுட்ட தோசையில் பிச்சு தொட்டு சாப்பிட்டுப்போம் மாங்காய் தொக்கை. இந்த தொக்கை ஒரு டப்பா, ஒரு போத்தை இல்லைன்னா ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். பிளாஸ்டிக் டப்பா துத்தோ பண்ணி உடனே ஐஸ் பாட்டில் வச்சிடலாம், இல்லைன்னா வெளியே வச்சிடலாம். ஆனால் கரண்டி மட்டும் ஈரப்படாமல் பார்த்துங்க. டப்பாலேயே ஒரு சொட்டு ஈரம் இருக்கக்கூடாது. ஈரம் இருந்துச்சு கெட்டு போயிடும், பார்த்துக்குங்க. நல்லா சுத்தமாக தொடச்சிக்கணும். இது ஈரமா இல்லை போத்தே அப்படியான்னு தெரியல. போத்தையே அப்படி டப்பியே அப்படி தான் உலரம் பாருங்க போத்தை. ஓகே, 2 டப்பா, ஒரு மாங்காய் கொஞ்சமாக தான் செஞ்சேன், ரொம்ப போட்டு இழுத்துக்கலாம். சாப்பிட்றது கொஞ்சம் வச்சுட்டு 2 எடுத்து வச்சிடும். 2 வந்துருக்கு பார்த்தீங்களா. துத்த கடாய் பண்ணோம். சோத்துக்கு கொஞ்சம் போட்டுட்டேன் சாப்பிட்றதுக்கு. அடுத்தது சோத்தில் வச்சு சாப்பிட்டா இங்கே வந்து மாங்காய் தொக்குதை பாருங்கள். சோத்தில் வச்சு சாப்பிட்டா செம்ம